என்னம்மா இது, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப சொன்னா நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? டைம் ஆச்சுல, போய் ஒரு பட்டு புடவைய கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. இல்ல நான் போல. ஏன் போல? ஃபங்க்ஷன் இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. எப்படி கேன்சல் ஆச்சு? மாமா நேத்து கூட எல்லாரும் இன்னைக்கு வரதா தானே சொன்னாரு. ஆமா, அப்பா அப்படிதான் சொன்னாரு. ஆனா திடீர்னு மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டாராம். அந்த பையன் நல்ல பையன் தானே, பேங்க்ல கூட வேலை பாக்குறதா சொன்னாங்க. பொண்ணு என் தங்கச்சி வீடு வரைக்கும் போயிருக்கா. இதோ இப்ப உடனே வந்துருவா. நான் என்னன்னு போன் பண்ணிட்டு வரேன். பாயசம், நீ இப்போ எங்க இருக்க? அங்க அந்த தெருவுல பச்சை கலர்ல ஒரு வீடு இருக்கா, சீக்கிரம் போ. அவங்க எல்லாம் இருக்கும் போது நீ போட்டோ கொடுத்தாதான் பிரச்சனை பெருசாகும். இங்க குமரேசன் யாராச்சும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா, அவருக்கு லெட்டர் வந்திருக்கு. அவர் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த லெட்டர் உங்களுக்கு தான் வந்திருக்கு. என்னது இது, இவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன உங்க பொண்ணு போன் எடுக்கலையா? சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குமே. ஆமாங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த போட்டோவை பாருங்க. எங்களை எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்ல இடம்னு நினைச்சு வந்தா இப்படி இருக்கு. ஏதோ தப்பு நடந்து போச்சு. எல்லாரும் இருங்க, கிளம்பாதீங்க. ராதிகா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டமா. எல்லாம் சக்சஸ். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன். நான் என் காதல மனசுக்குள்ளே பூட்டி வச்சிட்டேன். உங்களை காயப்படுத்திட கூடாதுன்னு உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா விதியோட விளையாட்டு பாருங்க, நாம கணவன் மனைவியா வாழ வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கி இருக்கு.